ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பீக்கங்காய் பாசிப்பருப்பு குழம்பு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பீக்கங்காய் எங்கள் வீட்டு தோட்டத்துலேயே இருக்குது. அந்த பீக்கங்காய் தான் நான் பறிச்சிக்கிட்டு இருக்கேன். பாருங்கள், ஒரே ஒரு பீக்கங்காய் இருந்துச்சு. சரி, அது பருப்புக்குள்ள பூரா டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த பீக்கங்காயை வந்து பறித்து எடுத்துட்டேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா பருப்பு குழம்புக்கு ஒரு படி சின்ன படி பருப்பு வந்து நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும். அதை வாஷ் பண்ணதுக்கப்புறம் அது கூட தண்ணி ஆட் பண்ணிவிட்டு தக்காளி, பூண்டு, கொஞ்சமாக விளக்கெண்ணெய் போட்டு நல்லா வேக வச்சுக்கணும். அதுக்கிடையில் பார்த்திங்கன்னா நான் பீக்கங்காயை நல்லா வந்து க்ளீன் பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். பருப்பும் நல்லா வெந்துருச்சு. அதை நான் கடைஞ்சதுக்கப்புறம் தேவையான அளவு எண்ணெய் போட்டு இப்போ நான் தாளிப்பு பண்ணிகிட்ருக்கேன். கடுகு, கொஞ்சமாக மிளகு, பச்சை மிளகா, கறிவேப்பிலை, நிறைய சின்ன வெங்காயம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவு மஞ்சத்தூள் ஆட் பண்ணிட்டு பீக்கங்காயை போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சூப்பரான வந்து பருப்பு குழம்பு ரெடி ஆயிரும். இதுக்கு கொஞ்சமாக வந்து பெருங்காயம் போட்டுட்டு இப்போ வேக வச்ச பருப்பை வந்து உள்ளே ஆட் பண்ணிட்டோன்னா பருப்பு குழம்பு சூப்பராக ரெடி ஆயிரும். நீங்களும்